நெல்லையில் ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்தவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்த காவல்துறை. காவல்துறையினரை தாக்கிவிட்டு தப்ப முயன்றபோது நடவடிக்கை. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலையில் பாரபட்சமின்றி நடவடிக்கை. சட்டத்தை யாரும் கையில் எடுக்க அரசு அனுமதிக்காது எனவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. ஈரோட்டில் ரவுடி ஜான் கொல்லப்பட்ட சம்பவத்தின் வீடியோ வெளியாகி பரபரப்பு. 3 பேரை சுட்டுப்பிடித்த போலீஸ் தப்பிச் சென்ற 4 பேரை தீவிரமாக தேடி வருகிறது. டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த தடை விதிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல். மஞ்சள் நிற ரேஷன் அட்டை வைத்துள்ள குடும்ப தலைவிகளுக்கு இனி மாதம் 1000 ரூபாய். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வருமான வரித்துறையின் அலுவலகம் திறப்பு விழாவில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு பங்கேற்பு. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸ் சந்திப்பு. செயற்கை நுண்ணறிவு, வேளாண், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பில்கேட்ஸ் பதிவு. பஞ்சாப், ஹரியானா எல்லையில் மத்திய அரசுக்கு எதிராக போராடிய விவசாயிகளின் கூடாரங்கள் அகற்றம். விவசாய தலைவர்களையும் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். இந்திய கடற்படை மீதான குற்றச்சாட்டை வைகோ திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ரங் பஞ்சமி விழா கோலாகலம். ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை வீசி கொண்டாட்டம். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் உரையாடிய அதிபர் ட்ரம்ப். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் நிறுத்த முயற்சி சரியான பாதையில் செல்வதாக ட்ரம்ப் கருத்து. (286 நாட்களுக்கு பிறகு பூமிக்கு திரும்பிய சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் ஆரோக்கியமாக இருப்பதாக நாசா தகவல். இருவரையும் 45 நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் வைத்து பரிசோதிக்க நடவடிக்கை. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வீசிய கடுமையான புழுதி புயல். சாலைகளில் வாகனங்கள் மோதி விபத்து, பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு. தேதி தொடங்கும் IPL தொடக்க விழாவை கொல்கத்தா உட்பட 13 இடங்களில் நடத்த திட்டம். ஸ்ரேயா கோஷல் உள்ளிட்டோரின் இசை நடன நிகழ்ச்சிக்கு PCCI ஏற்பாடு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.